அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1 24 ஜூலை 2014 திருப்பூர் டைமண்ட் ஜூப்ளி பார்க்கில் நமது அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய சரணாகதி என்ற இந்த தலைப்பிலான சொற்பொழிவு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். நேற்று மாலை நேர கூட்டத்திற்கு பின்னர் எவ்வாறு முன்னேற்றம் அடைவது என்பது பற்றி சில சுவாரஸ்யமான விவாதங்கள் நடைபெற்றன. அனைவர் மனதிலும் முன்னேற வேண்டும் என்ற கருத்து உள்ளது. ஆனால் அது இத்தனை தொலைவு என கணக்கிடவோ அல்லது ஒப்பிடவோ முடியக்கூடிய டில்லி அல்லது பெங்களூர் பயணத்தை போன்றது அல்ல. உள்முக பயணத்தை நேரம் அல்லது கடந்துள்ள புள்ளிகள் அல்லது கடந்து வந்த மண்டலங்களை கொண்டு அளவிட முடியாது. இது முற்றிலும் அன்பை பற்றியது. இன்னொரு முக்கியமான சாப்டருக்கு வர்றோம். இந்த இடம் புரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஒரு மைல்கல் சகஜ மார்க்கத்துல முன்னேறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுல கடைசி வரியை தான் நான் முதல்ல படிக்க போறேன். உள்முக மாற்றத்தை அல்லது உள்முக பயணத்தை நேரம் அல்லது கடந்துள்ள புள்ளிகள் அல்லது கடந்து வந்த மண்டலங்களை கொண்டு அளவிட முடியாது. இது முற்றிலும் அன்பை பற்றியது. இது நமக்கு சரியாக புரிய வேணும். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம அணுகிற விதமே நம்முடைய பயிற்சி முறையை அணுகிற விதமே மாறிப்போம். அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா அன்பு அப்படிங்கிறதும் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆன்மீக முன்னேற்றம் அடைய அடைய நம்மகிட்ட அன்பு பெருகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஆன்மீக முன்னேற்றம், அதாவது புள்ளிகள் வழியாக கடக்கிறோம் இல்லையா, 1வது புள்ளி, 2வது புள்ளி, 3வது புள்ளி, 4வது புள்ளி, அது வழியாக நம்ம செய்யற அந்த பயணத்தை பொறுத்து மாஸ்டருக்கும் நமக்கும் இடையிலான அந்த அன்பு பிணைப்பு அதிகமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்க எவ்வளவு புள்ளிகள் முன்னேறினாலும் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது வேற, அன்பு அப்படிங்கிறது வேற. இங்க அன்பு அப்படிங்கிறத விட கரைதல் அப்படின்னு வச்சுக்கலாம், இரண்டரை கலத்தல். இப்ப ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இந்த மெர்ஜன்ஸ்ங்கிறது இன்னொரு சைடு. எவ்வளவுதான் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தாலும் இந்த கலத்தல் நடக்கல, இந்த மெர்ஜன்ஸ் நடக்கல அப்படின்னா அந்த ஆன்மீக முன்னேற்றத்தினால எந்த பயனுமே இல்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இது நீங்க நம்முடைய சாரிஜி மகராஜினுடைய புத்தகங்களை பார்க்கும் பொழுது அவர் நிறைய நேரேஷன் சொல்லியிருப்பார். அதை பார்க்கும் பொழுதும் இதற்கு முன்னாடி இருந்த பல முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிஸ் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆன்மீகத்துல பின்தங்கி போறதுக்கும் அல்லது அடுத்த ஒரு நிலைமையை அடையறதுக்கும் தடையா இருந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா இதுதான். ஏன்னா பாபுஜியையும் டாக்டர் கேசிவி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும் பொழுது பாபுஜி அவருக்கு சந்தேகம் வந்தா நீங்க கேசிவியை போய் கேளுங்க, ஒரு சிக்கலான கேள்வி, தத்துவார்த்தமான கேள்வி எல்லாம் கேட்டா இதுக்கு கேசிவி கிட்ட கேளுங்க, ஒரு நல்ல பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு தெளிவான அணுகுமுறை தெரிந்த ஒரு மனிதராகத்தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அடுத்த ஒரு வாரிசாக வரல. இது ஒரு விஷயத்தை வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த லாலாஜி காலத்துல லாலாஜியோட நெருக்கமாக இருந்து லாலாஜி சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்தவர்கள் அடுத்த வாரிசாக வரல. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லார்ட்டையுமே ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிற படிநிலையில எல்லாருமே மேல போயிருக்காங்க. ஆனா அன்பு அப்படிங்கிற விஷயத்துல
ஒரு படி கீழே இறங்கிட்டாங்க. அந்த முழுமையான அன்பு அப்படிங்கிறது செலுத்தப்படலை. இது சாரிஜி மாஸ்டருடைய வாழ்க்கையில அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது வந்து இது என்னையும் ரொம்ப மாற்றிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸை படிக்கும் பொழுது நான் முழுசாவே மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மாறி போயிட்டேன் மீன்ஸ் என்னுடைய பார்வை ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் மாறி போச்சு. அது என்னன்னா, ஒரு முறை வந்து பாபுஜி சாரிஜி மகராஜுக்கு சிட்டிங் கொடுக்குறாரு. அவங்க கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அல்லது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிட்டிங் கொடுக்கும் பொழுது அந்த சிட்டிங் முடிச்சு தட்சால் சொல்றாரு. உடனே கண் விழிச்சு சாரிஜி மகராஜ் சொல்றாரு, நீங்க வந்து எனக்குள்ளார நுழைஞ்சி உங்களுடைய உருவத்துல 1/3 பங்கு எனக்குள்ளார கரையறத பார்த்தேன். அதுக்குள்ளார நீங்க தட்சால் சொல்லிட்டீங்க, நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சாரிஜி மகராஜ் வந்து மிஷன்ல சேர்ந்து சில ஆண்டுகளான நேரம். அதாவது வந்து இவரை தன்னை வாரிசாக நியமிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் வந்து மிஷன்ல சேர்ந்து ஒரு 2-3 வருடத்திலே இந்த அனுபவம் நடக்குது. அப்ப பாபுஜி மகராஜ் அவர்கிட்ட சொல்றாரு. உடனே அவரை தட்டி கொடுத்து, ரொம்ப நல்லது, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மிஷன்ல வந்து 13வது புள்ளிகள் வரை சென்ற பலரும் அடைய முடியாத அளவுக்கு அந்த 1 கலத்தலை நீ பெற்றிருக்கிறாய். அவர் சொன்னதே வந்து 1/3 பங்கு கரைஞ்சதை பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 13 புள்ளிகள் வரை சென்றவர்கள், மைய மண்டலம் வரை சென்றவர்கள் கூட அடையாத ஒரு அந்த மெர்ஜன்ஸ், அந்த கரைதல் வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக நீ வந்து ரொம்பவும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடம் வந்து எனக்குள்ளார ஒரு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுது. அப்ப வந்து நான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆசைப்படணுமா, மாஸ்டரோடு ஒன்றாக கரைந்து விடுவதற்கு நான் இயங்கணுமா அப்படிங்கிற கேள்வி வர தொடங்கி, அதுலதான் நான் வந்து மாறினேன். அது வரைக்கும் வந்து தீவிரமான ஆராய்ச்சியாளனாக இருந்தேன். புள்ளிகளை பற்றிய ஆராய்ச்சி, எப்படி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எப்படி தியானம் பண்றது, அந்த தியானத்தை இன்னும் சிறப்பா எப்படி பண்றது, அப்படி இப்படின்னு நிறைய வந்து ஒரு அறிவுபூர்வமாக சகஜ மார்க்கத்தானுங்கன்னா போட்டி, யாரு ரொம்ப நேரம் தியானம் பண்றாங்க அப்படின்லாம், அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதுல இருந்து அப்படியே ஒரு சேஞ்ச் வந்த ஒரு விஷயம்னா அதுதான். அதுதான் வந்து தாஜியும் இங்க குறிப்பிடுறாரு. உள்முக பயணத்தை நேரம், நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, அல்லது எவ்வளவு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எத்தனை ஆண்டுகளாக மாஸ்டரோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை புள்ளிகளை கடந்து இருக்கிறீர்கள். இப்பொழுது மாஸ்டரே வந்து உங்களை கூப்பிட்டு நீங்க 12வது புள்ளி வரைக்கும் வந்துட்டீங்கன்னு கூட சொல்லலாம். அல்லது நீங்கள் எத்தனை மண்டலங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள், இதய மண்டலத்தை கடந்துட்டீங்க, மனமண்டலத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லப்படலாம். நீங்க இப்ப பூமாங்கிற ஸ்டேஜுக்கு நெருங்கிட்டு இருக்கீங்க கூட சொல்லப்படலாம். ஆனால் இதை வைத்து உங்களுடைய உள்முக பயணத்தை அளவிட முடியாது. அது உங்களுக்கும் உங்கள் குருநாதருக்கும் இடையில ஏற்படுற அந்த கரைதல், அந்த ஒரு மெர்ஜன்ஸை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் 13வது புள்ளியில் மைய மண்டலத்தில் இருக்கலாம். ஆனாலும் அன்பாகிய இந்த இறுதிக்கட்ட நிலை இல்லையெனில் அது சமுந்தர் கோ பைட்டா எனும் பாபுஜி மகராஜின் எளிமையான வார்த்தைகள் போன்றதுதான் ஆகும். அதாவது நீங்கள் சமுத்திரத்தை இழந்து விட்டீர்கள் என்பதாகும். நீங்கள் சமுத்திரத்திற்கு அருகில் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் அன்பு இல்லையெனில் நீங்கள் பெற்றிருந்த அனைத்தையும் இழந்தவர் ஆகிறீர்கள். நாம் பேசுகின்ற இந்த அன்பு என்றால் என்ன? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அன்புனா என்னங்கிற கேள்வி நமக்குள்ளார வரும். அதுதான் சொல்றாரு. அதற்கான முன் தேவை என்ன? இந்த மாதிரியான ஒரு அன்பு வளர்வதற்கான முன் தேவை முழுமையான சரணாகதி. சிலர் நான் இந்த மிஷனில் கடந்த 35 வருடங்களாக உள்ளேன் என்பார்கள். வேறு சிலர் மாஸ்டர் ஆரம்பிப்பதற்கு முன்பே நான் ஆரம்பித்து விட்டேன் என்பார்கள். இருக்காங்க இல்லையா? மூத்த அபியாசிகள் இருக்கிறாங்க. தாஜி பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே பயிற்சியில சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா? மிஷனின் மூத்த அபியாசிகள். அது மாதிரி சாரிஜி மகராஜ் வந்து 1964 மிஷன்ல ஜாயின் பண்ணார். 1964க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணவங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு
அதெல்லாம் வச்சு பேசுவாங்க. நான்லாம் மாஸ்டருக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன், அப்பையில இருந்தே இருக்கிறேன், அவரு காலத்துல இருந்தே நான் வந்து பிரிசெப்டரா இருக்கிறேன், இதெல்லாம் வந்து பேசப்படுகிறது. ஆனால் ஒரு வாரம், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடமே ஆன அபியாசிகளும் இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற. இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தீங்க அப்படிங்கிறதும், எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும், குயிக்கா இப்ப சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது அல்லது ஒரு மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்ற அபியாசிகளும் இருக்கிறாங்க. சரணாகதி நிலை என்பது உருவாக்கியவர் மீதான தனிப்பட்ட அன்பு. வருடங்களின் எண்ணிக்கை அதை நிர்ணயிப்பதில்லை. அது உங்களிடம் உள்ளது அல்லது இல்லை, அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது. இந்த செல்ஃப், அந்த சரண்டர், அந்த ஒரு ஒட்டுமொத்தமாக அவர்கிட்ட அடைக்கலம் புகின்ற அந்த ஒரு தன்மையானது ஒரு அபியாசிக்கு நாளே வந்துருச்சுன்னா அவர் தான் வந்து அடுத்த கட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய, அடுத்த கட்ட தயாரிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையில இருக்கிறார். ஒரு அபியாசி நாள்ல இருந்தே மிகச்சிறப்பா தியானம் பண்ணி மிகச்சிறப்பாக எல்லா விஷயங்களும் செஞ்சு தொண்டாற்றி எல்லாம் செய்யறாரு. ஆனால் அவருக்குள்ளார வந்து அதுக்கு அடிப்படையா சரணாகதி முகிழ்க்கவில்லை அப்படின்னா அவரும் வந்து அவருடைய வாழ்க்கையில முன்னேறாரு, அவருக்கும் ஆன்மீக பலன்கள் கிடைக்கின்றன, அவருடைய வாழ்க்கை செம்மையாகின்றன. ஆனால் ஆன்மீக பயணம் வந்து முழுமையடையுதா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப என்னதான் நீங்க வந்து பயிற்சி பண்ணாலும், என்னதான் நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணாலும், என்னதான் நீங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைந்ததாக மாஸ்டரே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சாஸ்திராலேயே, அன்பு என்கின்ற ஒன்று உருவாகவில்லை என்றால், அந்த அன்புங்கிற ஒண்ணு உருவாகிறதுக்கு அடிப்படையான சரணாகதி உங்களிடம் ஏற்படவில்லை என்றால், அவ்வளவுதான். அது வந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெளிவா சுட்டி காட்டிடுது. அப்ப இதை எப்படி வளர்த்து கொள்வது? வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் கோட்பாடு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதை. இதுதான் எல்லா இடத்துலயும், அதான் மேலாண்மை பற்றிய கோட்பாடாக்கி அப்படின்ட்டாரு. எங்கேயுமே ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு நிர்வாகத்துல அடிப்படையில என்ன இருக்கணும்னா, ஊழியர்கள் மேல அதிகாரிக்கும், அதிகாரி மேல ஊழியர்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை இருக்கணும். இதுதான். அதேதான் ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு முதல்ல மாஸ்டர் மேல நம்பிக்கை வர வேண்டும். அடுத்தது அதீதமான ஒரு மரியாதை இருக்க வேண்டும். இதுதான் வந்து சரணாகதிக்கு முதல் படி. நம்பிக்கை இல்லைன்னா எப்படி சரணாகதி வர முடியும்? எல்லாமே வந்து என்னோடத ஒருத்தட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீங்க எல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு தன்மை எப்படி வர முடியும் அப்படின்னா, சரணாகதி அப்படிங்கிற அந்த நிலைமை வந்து அவர் மேல நம்ம கொண்டிருக்க நம்பிக்கையால மட்டும்தான் வர முடியும். இரண்டாவது பரிவுணர்வு, எம்பதி. அதாவது மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது. உங்களது உணர்வுகளுக்கு முன்பாக மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி எண்ணுதல். இதை சொன்ன உடனே நம்மளும் டெவலப் பண்ணிக்கிறோம். நான் எம்பத்தட்டிக்கா இருக்கிறேன், நான் வந்து எப்பயும் வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளை பற்றி ஓரளவாவது நினைச்சு பார்க்கிறேன், அவருக்கு எப்படி ஒலிக்கும், அவருக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், அவர் எப்படி இதை நினைப்பாருன்னுலாம் நம்ம மற்றவங்களை பத்தி நினைக்கிறோம். அதுதான் நம்மள்ட்ட எம்பதின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடமும் இதே எம்பதியை மாஸ்டர் மேல திருப்பணும். மாஸ்டர் மேல திருப்பி அவருடைய கருத்து எப்படி இருக்கும், அவர் எப்படி வந்து தன்னுடைய குருநாதர் மேல அன்பு செலுத்திருக்காரு, அவர் எப்படி வந்து தன்னுடைய குருநாதரை அணுகிறார், அவர் எப்படி ஆன்மீகத்தை அணுகிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது தான் சரியான எம்பதியாக இருக்க முடியும். இப்ப நம்பிக்கை என்பது என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்ட ஒப்படைக்கலாம், அவரால் செய்ய முடியுங்கிறது தான் பரஸ்பர நம்பிக்கை. இது ஒண்ணு. அடுத்தது அறிவு உணர்வை வளர்த்து அதன் மூலம் உணர்ச்சி அளவீடு, அதாவது எமோஷனல் கோஷன்ட். அடுத்தது உணர்ச்சி சார் நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டையும் மேம்படுத்தி கொள்வது. இது அடுத்த கட்டம். இது ஒண்ணுலயும் நம்ம கிட்ட வந்து அந்த EQ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஐக்கியூ இருந்து பிரயோஜனம் இல்லை. இங்க வந்து உணர்ச்சி சார் சமநிலை, அதுக்கான நுண்ணறிவு தான் தேவைப்படுகிறது. அதை வளர்த்து கொள்வதற்கு எம்பத்தி தேவைப்படுது, நம்பிக்கை தேவைப்படுது. இவ் அனைத்தும் வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். தியானத்தின் மூலமே இவற்றை வளர்த்து கொள்ள முடியும். அதனாலதான் யாருக்கிட்ட உண்மையிலேயே சரணாகதி அன்பு வருகிறதோ அவர்கள் வந்து
எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் தாண்டி பயிற்சி செஞ்சுக்கிட்டு மிஷன்ல ஒட்டிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. மாஸ்டரை ஒட்டிக்கிறாங்க, மாஸ்டரோடயே வந்து வளர்ந்துடுறாங்க. ஆனா யாருக்கிட்ட வந்து அந்த அன்பு உருவாகாம மற்ற விதமான வளர்ச்சி எல்லாம் இருக்கும். அன்பு உருவாகாம இல்ல, அந்த அன்பு சரியான விதத்துல முதிர்ச்சி அடையாமல், சரணாகதியாக மாறாமல், மற்றபடி பக்கவாட்டு வளர்ச்சியா இந்த ஆன்மீக முன்னேற்றம் மட்டும் நடக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல அவங்க தங்களை தாங்களே மிஷன் நடவடிக்கைகளிலிருந்து துண்டித்துக் கொள்கிறார்கள், ஒதுங்கிக் கொள்கிறார்கள், அல்லது மிஷனை விட்டு போயிடுறாங்க. இது வந்து இயற்கையினுடைய செலக்ஷன் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இயற்கை வந்து அவங்கள வந்து எந்த விதத்திலையும் கம்பல் பண்றது இல்லை. வளர்த்து விட்டுட்டேன், இதுக்கு மேலேயும் என்னை சார்ந்திருப்பது அப்படிங்கிறது உன்னுடைய அன்பு அல்லது சரணாகதி அப்படிங்கிற பக்குவத்தை பொறுத்து. நான் தனியா போறேன்னா நீ பாட்டுக்கு போகலாம். எந்த விதத்திலையும் இயற்கை வந்து அவங்கள தடுத்து திருப்பி அனுப்பவே அனுப்பாது. ஆகவே நம்மையே நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். என்னிடம் சரணாகதி நிலை, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதை, மற்றவர்களின் மீது பரிவுணர்வு இல்லை என்றால் நான் தியானம் செய்யவில்லை என்ற தீர்மானத்திற்கு வரலாமா? சிலர் நான் தினமும் தியானம் செய்கிறேன் என்று கூறலாம். ஆனால் நீங்கள் எப்படி தியானம் செய்கிறீர்கள்? உங்களது லட்சியம் என்ன? உங்கள் மனதில் இருப்பது என்ன? நீங்கள் தியானம் செய்திருக்கலாம், ஆனால் சுத்திகரிப்பு செய்கிறீர்களா? இதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. முன்னேற்றமின்மை என்பது வெளிப்படையாக தெரியும் விஷயமாகும். அது பயிற்சியின்மையுடன் நேரடி தொடர்புடையது. ஆக இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது அந்த பயிற்சி எல்லாம் பண்றதுக்கும் சரணாகதிக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அதாவது வந்து உங்களுடைய பயிற்சி வந்து சரியான விதத்துல செய்யப்பட்டால் இந்த அன்பும் சரணாகதியும் தானாக வளரணும். ஆனா நீங்க பயிற்சி பண்றேன்னு நேரத்தை வைத்துக்கொண்டும் காலத்தை வைத்துக்கொண்டும் நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஈடுபட்டு இருக்கீங்க இந்த விஷயங்கள்ல அப்படிங்கிறத வச்சுக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய லட்சியத்தின் மீது உங்க கவனம் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றப்ப உங்க மனசுல என்ன இருக்கு? நான் வந்து மாஸ்டரோட 2.5 கலக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த காலம்பர தியானத்துல உட்காடுறோமா, இல்ல மாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு தியானத்துல உட்காடுறோமா? உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க தியானம் பண்ணும்போது? ஒருவேளை நீங்க டெய்லி தியானம் பண்ணிருக்கலாம், ஆனா முறையா சுத்திகரிப்பு பண்ணிட்டு தியானம் பண்ணீங்களா? இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி செய்றீங்க, எந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடைவீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த அன்பு சரணாகதிக்கும் சம்பந்தம் இல்லை. முன்னேற்றம் இல்லை என்பது வெளிப்படையாக தெரியும் விஷயம். முன்னேற்றமின்மை எதனுடன் தொடர்புடையது? பயிற்சியின்மையுடன் தொடர்புடையது. நான் ஒரு முறை தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பிரிசெப்டர் சகோதரருடன் சுவாரஸ்யமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தேன். அவர் பிறரை கவரத்தக்க அழகான இளைஞர் மற்றும் வெற்றிகரமான தொழிலதிபர். அந்நாட்களில் நான் அவரிடம், உங்களுக்கு எத்தனை காதல் விவகாரங்கள் இருந்தன என்று கேட்டேன். மிக அதிகமாக என்றார் அவர். அவை எப்படி முடிந்தன என்று கேட்டேன். முற்றிலும் சோகத்துடன் முடிந்தன என்று கூறினார். தொழிலில் நம்மை அடிக்கடி ஏமாற்றுபவர்கள் கூட்டாளிகள் தான். ஆன்மீக துறையில் நமக்கு இந்த மாஸ்டர் இருக்கிறார். நீங்கள் அவரை உங்கள் அன்பிற்குரியவராக, தொழில் பங்குதாரராக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை அவர் ஒருபோதும் கைவிடவோ ஏமாற்றவோ மாட்டார் என்றேன். அவர் தொடர்ந்து இது பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தார். பின்னர் நான் அவரிடம், உங்கள் வாழ்க்கையை அவருக்கு பணயம் வையுங்கள், நீங்கள் எப்போதுமே தோற்க மாட்டீர்கள் என்றேன். இங்க பல விஷயங்கள் மாஸ்டர் சொல்றார் ஒரே நேரத்தில். நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அதுல வந்து பிரேக்கேஜ் அது வரும்பொழுதெல்லாம் வந்து நம்ம மனதளவுல காயப்படுறோம், உடையிறோம். அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து அவர்களை நம்புகிறோம். ஆனா நம்ம நம்பிக்கை கடவுள் மேல இருந்தது அப்படின்னால், அல்லது நம்ம நம்பிக்கை மாஸ்டர் மேல இருந்ததுனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் நம்மளை பெரிதாக பாதிக்க போறது இல்லை. நம்ம நம்ப வேண்டியது மாஸ்டரை. ஆனா நம்ம நம்புறது நம்மளுடைய நண்பன்னு வச்சுக்கோங்க. அந்த நண்பன் நம்ம நம்பினதுக்கு எதிராக ஒரு செயல் செய்யறான் அப்படின்னோடனே நம்ம நொறுங்கி போறோம்.
ஆனால் எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே மாஸ்டர் கொடுக்குறாருங்கிற நம்பிக்கையோட இருந்தால், யார் ஒருவர் நமக்கு நன்மை செய்யும் போதும் தீமை செய்யும் பொழுதும் அவர் மேல வந்து ஒரு பெரிய அன்போ பெரிய ஒரு வெறுப்போ ரெண்டுமே நமக்கு உருவாக போறது இல்லை. இந்த ஒரு அடிப்படை நமக்கு புரிய மாட்டேங்குது. அது புரியாததுனாலதான் நம்ம பல நேரங்கள்ல இங்க வந்தும் பயிற்சி பண்ணியும் உலகாயத விஷயங்கள்னால கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் அதான் சொல்றாரு, தொழில்ல வந்து பார்ட்னர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரால் தான் சிக்கல் வர முடியும், வேற யாராலையும் சிக்கல் வர முடியாது. இதனால அதுல வந்து ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிறைய ஒரு முக்கியமான ஒரு பணியில கூட்டு பங்குதாரராக யாரையாவது வச்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி அவரால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அவரை கேட்டா அவர் நம்மளால தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மனிதரோட சிங்க்ரனைஸ் ஆக முடியாது. இது புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். அதனால நம்ம யாரோட சிங்க்ரனைஸ் ஆகணும்னா நம்மை விட சூட்சுமமான ஒன்றுடன். அதனாலதான் மாஸ்டர் சொல்றாரு, ஒரு தொழில் பங்குதாரராக உங்கள் மாஸ்டரை எண்ணிக்கொள்ளுங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஏமாற்ற மாட்டார். எப்பயுமே ஒரு பார்ட்னர் யாருன்னா மாஸ்டர் தான் உங்களுடைய ஒரு தொழில்ல உங்களுடைய பார்ட்னர். எல்லாமே அவருக்கும் உங்க 2 பேருக்கும் உள்ள கமிட்மெண்ட்னாலதான் உங்களுடைய பிசினஸ் நடக்குது. இந்த மாதிரி நினைச்சு பாருங்க. அடுத்தது, உங்கள் வாழ்க்கையை அவருக்கு பணயம் வையுங்கள். அவர்கிட்ட வந்து பணயம் வைத்தால் நிச்சயமாக ஒரு போட்டி வைக்கிறோம். போட்டி வைக்கும் பொழுது அவர்கிட்ட போட்டி வச்சு என்னுடைய இப்ப தர்மன் சொன்ன மாதிரி என்னுடைய நாடு, மக்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மனைவி எல்லாரையும் நான் வந்து இந்த போட்டியில பணயம் வைக்கிறேன்னு சொல்லி எப்படி தர்மர் வந்து மகாபாரதத்துல வந்து உள்ளுக்குள்ளார போனார். துரியோதனன்ட்ட பணயம் வச்சதுக்கு பதிலா அதே மாதிரி ஒரு போட்டியை கிருஷ்ணரோட வச்சிருந்தா, கிருஷ்ணர்கிட்ட பணயமாக வைத்து ஒரு விளையாட்டு விளையாண்டு இருந்தா கூட அவங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால நம்ம அடிப்படையில நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பணயம் வைத்து ஒரு போட்டி போட வேண்டியது யாருட்டன்னா மாஸ்டர்கிட்ட தான். அப்படி வைத்தால் அதுல நீங்கள் எப்போதுமே தோற்க மாட்டீர்கள் என்று கூறினேன். மறுநாள் காலை அவர் மாஸ்டருடன் இது பற்றி கலந்துரையாடினார். கமலேஷ் தனது வாழ்க்கையை மாஸ்டருக்கு பணயமாக்குவதை பற்றி பேசினார் என்றார். உடனே மாஸ்டர், இதில் என்ன தவறு உள்ளது? நானும் என்னிடம் வருகின்ற எவரிடமும் என்னை பணயம் வைக்க தயார். முடிஞ்சா என்ன நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை நான் முழுமையாக பணயம் வைக்க தயாராக இருக்கிறேன். நான் என்னிடம் உள்ள அனைத்தையும் இழக்க விரும்புகிறேன். என்னை வெற்றி கொள்பவருக்கு என்னிடம் உள்ள அனைத்தையும் அளிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் அவர்களுக்காக காத்திருக்கிறேன் என்று அழகாக பதிலளித்தார். ஒவ்வொரு மாஸ்டரும் யாராவது என்னோட போட்டி போட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்களான்னு தான் ஏங்குறாங்க. பாபுஜி சொல்றாரு, யாராவது என்னை கொள்ளையடித்துக் கொள்ள வாருங்கள் அப்படிதான் சொல்றார். லூட் மீ அப்படின்னு சொல்றார். அப்ப மாஸ்டர் வந்து தன்னை நம்மிடம் பணயம் வைக்க ரெடியா இருக்கிறாரு. நீங்க உங்களை அவர்கிட்ட பணயமா வைக்க ரெடியா இருக்கீங்களா? தோத்தா எல்லாம் உனக்கு, ஜெயிச்சா எல்லாம் எனக்கு, இதான பணயம், பந்தயம் வைக்கிறது. அப்படியே வந்து பணைய கைதி அப்படின்னா ஒரு 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 குறிப்பிட்ட காசுக்காக காரணம் காட்டி பிடிச்சு வைக்கிறது, அதுதானே. அந்த மாதிரி என்னையும் என்னுடைய வாழ்க்கையையும் அத்தனையும் மாஸ்டர்கிட்ட பணயமா வச்சு நான் வந்து இந்த தியானத்துல முன்னேறி காட்டுறேன், நான் வந்து ஒரு உங்களை வந்து ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க பந்தயம் வச்சுக்கிட்டு கடுமையா முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை அவரிடம் பணயம் வையுங்கள். அவரும் உங்களிடம் அவருடைய வாழ்க்கையை பணயம் வைக்க ரெடியாக இருக்கிறார். ஆகவே நமது தயார் நிலை எங்கே இருக்கிறது? ஒருவேளை மாஸ்டர் சிலவற்றை இழக்கிறார். அவரது ஆன்மீக பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்ளும் அளவிற்கு நம்முள் முழுமையான வெற்றிடம் இல்லாதவரை நம்மால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியுமா? தயவு செய்து இது பற்றி சிந்தியுங்கள். சரணாகதியை செயற்கையாக உருவாக்க முடியாது, அது வளர்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த செயல்முறையில் நாம் அவ்வாறு ஆக வேண்டும். நான் கன நேரத்தில் சரணாகதி நிலையை அடைய முடியாது. நான் சரணடைந்த ஒருவனாக, சரணடைந்த சீடனாக, சரணடைந்த அன்பு செலுத்துபவனாக மாற வேண்டும். மாஸ்டருடைய வார்த்தைகளில் கடவுளிடம்
அல்லது மாஸ்டரிடம் சரணடைந்த ஒருவன் பிரபஞ்சத்திற்கும் சரணடைந்தவன் ஆகின்றான். ஆக நம்ம பயிற்சின்னு சொல்றது காலை தியானம், மாலை சுத்திகரிப்பு, இரவு நேர பிரார்த்தனை, இதை பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இங்க வேற விஷயங்கள் பயிற்சியாக மாஸ்டரால மறைமுகமாக வலியுறுத்தப்படுகின்றன. அன்பு செலுத்துங்கள், சரணாகதி அடையுங்கள், ஒரு சரணடைந்த சீடராக இருக்க முயற்சி பண்ணுங்கள், சரணடைந்து அன்பு செலுத்துபவராக மாற முயற்சி பண்ணுங்கள். மாஸ்டருடைய வார்த்தைகளில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஒன்ஸ் நீங்க உங்க மாஸ்டர்கிட்ட சரணடைந்தால் கடவுளிடம் சரணடைந்தவராகிறீர்கள், இந்த பிரபஞ்சத்திடமே சரணடைந்தவராக ஆகிறீர்கள். அத்தகைய நபர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் சிறந்த செயல்திறன் மிக்கவராக இருக்கிறார். யார் ஒருவர் அத்தகைய ஒரு முழுமையான சரணாகதி நிலைமைக்கு போகிறாரோ அவர் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த செயல்திறன் மிக்க மனிதராக மாறுகின்றார். இந்த அன்பின் விளையாட்டில் இன்னும் சிறப்பாக என்ன சொல்வது, இதை எப்படி சுருங்க கூறுவது? அமீர் குஸ்ரு உருது மொழியில் அனைத்தையும் 2 வரிகளில் குறிப்பிட்டுள்ளவாறு, மாஸ்டருடனான இந்த பகடை விளையாட்டில் அவர் வென்றால் நான் அவருடையவன், பரவாயில்ல, நான் அவருடையவன் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள எல்லா விஷயங்களையும் நான் கொள்ளையடிக்கிற அளவுக்கு என்னை நான் விரிவெடுத்து கொண்டு வெற்றிடமாக்கி கொண்டு சரணடைந்து இழுத்துக்கிறேன் அப்படின்னா நான் வென்றாலும் அவர் என்னுடையவர். நான் அவருடையவராகவோ அல்லது அவர் என்னுடையவராக மாறினாலும் லட்சியம் அடையப்பட்டு விடுகிறது. ஆகையால் இதில் யாருமே தோற்றவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இது இருவருக்குமே வெற்றி என்னும் சூழ்நிலை. தயவு செய்து இது பற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து மாற்றி அமையுங்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு சரணாகதிங்கிற தலைப்புல மாஸ்டர் கொடுத்திருக்கிறது ரொம்ப சூட்சுமமான ஒரு அறிவுரை. ஆனா இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நமக்கு புரியாத இடமும் இந்த இடம் தான். நம்ம பயிற்சியையும் சரணாகதி, அன்பு இவற்றையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம். ஆனால் சரணாகதியை வளர்த்துக் கொள்வது, அன்பை வளர்த்துக் கொள்வது, மாஸ்டரை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத பயிற்சி பண்றது, இதெல்லாம் தான் நேரடியாக நம்மளுடைய அந்த தியான பயிற்சியை குவாலிட்டியா மாற்றும். அதனால இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த டாபிக்ல மாஸ்டர் சொல்ற உண்மையான ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் எவ்வளவு நாள் மிஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தோ, என்ன பதவியில இருக்கிறீங்க, மிஷன்ல ஏதாவது ஃபங்க்ஷனரியா இருக்கிறீங்க, ரிசப்டரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தோ, அல்லது மாஸ்டரோட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தோலாம் அளவிட முடியாது. அது உங்கள்ட்ட எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது. அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்தது. இந்த சரணாகதி என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்திற்காக மாஸ்டரிடம் பணயம் வைக்க நீங்கள் தயாராகின்ற அந்த ஒரு பயிற்சி முறையை பொறுத்தது. இதெல்லாம் சாத்தியப்படுற ஒரு விஷயம்தான். ஆனா நமக்கு இதுக்கு அடிப்படை தேவை பரஸ்பர நம்பிக்கையும் புரிந்துணர்வும். இது நமக்குள்ளார வர்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டரிடம் நம்மை அப்படியே ஒப்படைக்க தயாராகிறோம். அப்பதான் நம்முடைய ஆன்மீக பயணம் உண்மையான திசையில நகர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான, ரொம்பவும் மென்மையான, சூட்சமமான ஒரு சொற்பொழிவு மாஸ்டர் கொடுத்திருக்கிறது. இதை நம்ம மீண்டும் மீண்டும் படிச்சு அவர் சொன்ன அந்த விஷயத்தினுடைய சாராம்சம் நமக்குள்ளார வருதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்ப நம்ம காலை நேர தியானம் சொல்லுவோம்.